வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த தினம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு இன்று மாலை 3:30 4:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை 4:30 6 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசையில் சூலம். அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:41 நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:29 வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:41 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இன்று மாலை 3:34 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இன்று காலை 11:29 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் இன்று காலை 11:29 வரை சதய நட்சத்திரத்துக்கும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தாலும் சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான தவறுதல் எதுவும் நேராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்குங்க. அதாவது பழைய சின்ன பிரச்சனை இன்னைக்கு அது எட்டி பார்க்கும். அதனால் மனம் தளர வேண்டாம். சரிங்களா? இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி தோணும், ஆனால் பிரேக் ஆகாது. இருந்தாலும் அதுக்கு தக்க முயற்சிகளை செய்யுங்க. அதில் வெற்றியோடு நாட்டலாம். மேஷராசி அன்பர்களின் குடும்பத்திலும் இன்று சிறு பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கவனிச்சிக்கங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் செலவுகள்
கை காசு கொஞ்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் பேலன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லைங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகம் தரும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனசில் சந்தோஷம் ஏற்படும். விவசாய பெருமக்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக அமையுங்க. இன்றைய நாளில் நீங்கள் புதுசாக என்ன முயற்சி பண்ணாலும் விவசாயத்தில் அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடெல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை, குடும்பம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரியவரின் ஆசி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு அருகில் உள்ள சீவ ஜமாதி சென்று ஒரு மகானினுடைய ஆசியை பெற்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அருகில் என்ன சிவசமாதி இருக்குங்கிறத பார்த்து போய் ஒரு 10 நிமிஷம் குந்தி தியானத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பமும் செழிப்பாக இருக்கும். மனதில் இருக்கிற கவலைகள் நீங்கும். என்ன, அதனால் நன்மைகள் ஏற்படும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 7ங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் தரும் செய்திகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு ஒரு காரியத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நன்மைகள் நடைபெற வேண்டிய சிறந்த நாளாக இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஆதரவும் உடன்பிறப்புகளால் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் அவங்க உதவுவாங்க. யார்? சகோதர சகோதரிகள் உதவுவாங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய பண தேவையை சகோதர சகோதரிகள் பூர்த்தி செய்வாங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி மற்றவங்களை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதிலையும் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லைங்க. இந்த நாள் குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. செய்தொழில் நேர்த்தியான வெற்றி உண்டுங்க. அதனால் மனசுக்கு இதமான சந்தோஷம் உண்டுங்க. அதெல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு உண்டு. புதிய நண்பர்கள் சந்திப்பு உண்டுங்க. அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை புரிஞ்சுப்பாங்க. அவங்க உங்களை பாராட்டுறதுக்கும் உங்களுக்கு வேலையை பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதனால் நீங்கள் வேலையில் உங்களுடைய பளுவை அதிகமாக்கி வச்சுருந்தாங்க, இனி பகிர்ந்து கொடுப்பாங்க. அதனால் மனதுக்கு இதமாகவும் இருக்கும், சுகமாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரியவரின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல மேன்மையான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று சிலரை அனுசரித்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல தகவல் கிடைக்குங்க. அனுசரித்து போனீங்கன்னாக்கா
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தன யோகம் இருக்குங்க. இன்றைய நாள் பொருள் வரவு அல்லது உங்களுக்கு பண வரவு இது வாய்ப்பு இருக்குங்க. இது கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்குங்க. குடும்ப தேவைகளை அறிந்து அந்த பொருள்களை வாங்கி குடும்பத்துக்கு போடுவீங்க. அதனால் குடும்பத்தார் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படும். தாய் தந்தையின் மருத்துவ செலவு கட்டுக்குள் வரும். சரிங்களா? இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் மருத்துவ செலவு கட்டுக்குள் வரும். உங்களுக்கு உடல்நிலையில் இருந்து வந்த சிறு சிறு வலி 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 அது மாதிரியே இருக்கும். அந்த வலியெல்லாம் இன்றைக்கி நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் மாறலாம் நீங்கள். சரிங்களா? இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு உங்களை தேடிட்டு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அடுத்து துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மன சந்தோஷப்படக்கூடியான செய்தி ஒன்று உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் தரும் செய்தி, நாவுக்கு இனிய உணவு விருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். அதனால் சிறு சந்தோஷமும் மன சந்தோஷமும் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கான ஆயத்த பணிகள் செய்கிறவங்க இன்றைய நாள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்வதற்கு யோகம் இருக்குது. யாருக்கு? இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவைகள், உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுடுவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இந்த ஜாதகமே இருக்குது. அதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் சிறு பின்னடைவு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கண்டு நீங்கள் தோல வேண்டியதில்லை. அது மதியம் 2 மணி வரலையும் தான் அது மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கு பிறகு சுறுசுறுப்பாகவும் வெற்றியும் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரிய வெற்றி தடைகள் உடைப்படும் 2 மணிக்கு பிறகு. அந்த 2 மணி வரலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்படணும், நிதானித்து பேசணும். இந்த தடை ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சிக்காமல் நம்ம பேசுகிறது தான், வேறு எதுவும் இல்லைங்க. பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒருத்தவங்கள, நமக்கு மேலதிகாரி இருக்கவங்கள வணக்கம் ஐயா இன்னும் ஒரு வணக்கத்தை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். அதுதாங்க விஷயம். சூட்சமாக தான். வார்த்தையில் உள்ளார் ஸ்ரீதேவி என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை அனுசரித்து போகிறது மாதிரி இன்றைய நாள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஏற்றம் தரும் மாற்றம் ஏற்படுங்க. சரிங்களா? வாழ்க்கையில் ஏற்றம் தர்ற மாதிரி மாற்றம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. அந்த நண்பர்களால் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அந்த நிகழ்ச்சியின் முன்னோட்ட காரணமாக இந்த நண்பரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்தொழில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாகவும் கைப்பொருள் செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு தக்க வரவு உண்டுங்க. 3 மணிக்கு பிறகு வரவு இருக்கும். அது வரலையும் செலவு தான். குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது மருத்துவ செலவாக இந்த 2ல் ஒன்று நடந்தே தீருங்க.
இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சரிங்களா, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு, உங்களுடைய சுறுசுறுப்பு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் இன்று தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் ஃபினான்ஸ் விஷயத்தில். அதனால் புதிய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு சூழல் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு காரணமாக சிக்கல்கள் மாறுவதும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளிலே சிக்கல் ஏற்பட்டு உடனே மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதை கண்டு நீங்கள் மனம் தளர வேண்டியதில்லை. இந்த கும்பராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செஞ்சிங்கன்னா அந்த சிக்கல்லிருந்து நீங்கள் எளிதாக விடுபட்டுடலாம். சின்ன பிரேக்கு தான் அது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. ஆனாலும் ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் மனசு சங்கடத்தை விட்டுடுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் உங்கள் மீது ஒரு சில குறைகளை மேலதிகாரிகிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துங்க சரிங்களா. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் சிறக்கும். லாபம் அதிகம் இல்லைனாலும் இந்த நாள் வியாபாரம் சூப்பராக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இன்றைக்கி கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் உங்களுக்கு ஆதரவான நாளாக மேலதிகாரிகளின் ஆதரவு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பம், மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் தரும் நாளாகவும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உள்ள நாளாகவும், இந்த நாள் வெளியில் சென்று உணவு அருந்தக்கூடிய, மனதுக்கு பிடித்த உணவு அருந்தக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திடும். இன்றைய நாள் உங்களுக்கு வெளியூர் செல்லையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் செல்வது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை தேவை இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திடும். மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுடன் துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.